இது ஒரு சாதாரண ஹெல்த் டிப்ஸ் இல்ல நண்பரே. இது நம்ம வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் ஒரு உண்மை. ஒரு மனிதன் வெளியில எல்லாருக்கும் சிரித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் உடல் சத்தம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அவன் கவனிக்காத ஒரு விஷயம் ஒரு நாள் அவனை திடீர்னு நிறுத்திடும். அது என்ன தெரியுமா? ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். இது ஒரே நாள்ல வர்ற நோய் இல்ல. இது மெதுவா வருது, பழக்கங்களோட வருது, மன அழுத்தத்தோட வளருது. மருந்து குடிச்சா சரியாகிடும் பலர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மருந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா வாழ்க்கை முறை தான் கியூர் பண்ணும். ஒண்ணு, மன அழுத்தம் மறைந்துள்ள மிகப்பெரிய எதிரி. நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நம்ம மனசுல சேமிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் ரத்த அழுத்தமா வெளிப்படும். தினமும் 10 முதல் 15 நிமிடம் வரை அமைதியாக அமருங்கள். ஆழமான சுவாசம் செய்யுங்கள். கோபம் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணாதீர்கள். மன அமைதி இல்லாமல் எந்த மருந்தும் முழு பலன் தராது. 2, உணவு நம்ம உடலின் அடித்தளம். நாம் சாப்பிடுவது நம்ம உடலாக மாறுகிறது. உப்பு குறைக்க வேண்டும். 5 கிராமுக்கு கீழே. எண்ணெய், டீப் ஃப்ரைடு அவாய்ட். தினமும் கீரை பிளஸ் காய்கறி பிளஸ் பழம், வாழைப்பழம், மாதுளை, பீட்ரூட் உணவு சரி என்றால் பிபி பாதியாக கட்டுப்பாட்டில் வரும். 3, உடற்பயிற்சி இயற்கை மருந்து. உடல் அசையாம இருந்தா நோய்தான் வேலை செய்யும். தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி லிப்ட் விடுங்கள். படிக்கட்டு பயன்படுத்துங்கள். சுறுசுறுப்பு, உடல் சமம், சீரான ரத்த அழுத்தம். தூக்கம் டாஷ் மறக்கப்படும் மருந்து. நீங்க தூங்காத ஒவ்வொரு இரவும் உங்க உடல் ஸ்ட்ரெஸ்ஸா வேலை செய்கிறது. 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். மொபைல் யூஸ் குறைக்கவும். ஒரே நேரத்தில் படுக்கும் பழக்கம். நல்ல தூக்கம் சமம் நிம்மதியான இதயம். 5, தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள். புகைப்பிடித்தல் டாஷ் நேரடியாக பிபி உயர்த்தும். மது நீண்ட காலத்தில் பாதிக்கும். அதிக காஃபி ஸ்லாஷ் டீ. 6, இயற்கை உதவிகள். பாட்டி மருத்துவம். நீங்கள் சொன்னதைப் போல சில இயற்கை வழிகள் உதவலாம். லவங்கப்பட்டை பிளஸ் மோர், செம்பருத்தி பூ நீர், தாமரை இதழ் பொடி. ஆனால் இது மருந்துக்கு மாற்றில்லை. மருத்துவர் ஆலோசனை அவசியம். 7, மனநிலை எல்லாவற்றையும் முடிவு செய்யும் சக்தி. நீங்க எவ்வளவு எமோஷனலாக ரியாக்ட் பண்றீங்க அதுதான் உங்க உடலை தீர்மானிக்குது. விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கவலைப்படாத பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள். மனநிலை சரி என்றால் பிபி தானாக சரியாகும். 8வது, சரிபார்ப்பு கவனிப்பு. மிக முக்கியம். மாதத்திற்கு ஒரு முறை பிபி செக். வீட்டில் பிபி மானிட்டர் வைத்துக் கொள்ளலாம். கவனிக்க வேண்டிய அறிகுறிகள். தலைவலி, மயக்கம், மார்பு சுமை. டெய்லி ரூட்டீன். காலை முதல் இரவு வரை. காலை 5:30 முதல்